சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 16ஆம் நாள் 28/2/2024 புதன்கிழமை. சதுர்த்தி திதி 1:59 இரவு வரை, பின் பஞ்சமி திதி. அஸ்தம் நட்சத்திரம் காலை 6:01 வரை, பின் சித்திரை நட்சத்திரம். கண்டம் நாமயோகம் 23:54 நாளிகை வரை, பின் விருத்தி நாமயோகம். பவம் கரணம் 17:58 நாளிகை வரை, பின் பாலவ கரணம். 03 நாளிகை வரை யோகம் சரியில்லை, பின் சித்த யோகம். இன்று கரிநாள், சங்கடகர சதுர்த்தி. சூலம் வடக்கு வடகிழக்கு 16 நாளிகை. பரிகாரம் பால். ராகு காலம் பகல் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள்: சூரிய உதயத்திலிருந்து முற்பகல் 2 முதல் 3:30 மணி வரை, பிற்பகல் 4:30 முதல் 5:30 மணி வரை, இரவு 7:30 முதல் 10:30 மணி வரை. இன்று கரிநாள். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு, கன்னியில் கேது சந்திரன், மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் சனி புதன், மீனத்தில் ராகு. இன்று இரவு 7:01 சந்திரன் கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் இன்று 6ஆம் பாவத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேதுவுடன் இணைந்துள்ளார். நட்சத்திராதிபதி செவ்வாய் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று 2-7 குடைய சுக்கிரனுடன் இணைவு பெற்றுள்ளார். 12ஆம் பாவத்தில் ராகு சந்திரனின் பார்வையை பெறுகிறார். இதன் அடிப்படையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். உத்தியோகத்தில் உள்ள சிற்சில பிரச்சனைகளை கடந்து சாதனை புரிவீர்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். பட்டம் பதவிகள் கிட்டும். உங்களது உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளோ பண வரவுகளோ கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. வெளிநாடுகளில் இருப்போரிடமிருந்து எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிபவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிட்டும். ராசியில் உள்ள பாக்கியாதிபதி குருவை செவ்வாய் பார்வை செய்யும் நிலையில் வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு கிட்டும். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உத்தியோகத்தில் உள்ள சிற்சில பிரச்சனைகளை கடந்து சாதனை புரிவீர்கள். தொழில்துறையில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்களது சுகபோக தேவைகள் நிறைவேறும். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறந்த நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் கிட்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிற்சில பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பூமி சொத்து வழியில் ஆதாயமான பலன்கள் கிட்டும். புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு அமையும். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள்: சனி, சந்திரன், செவ்வாய், குரு, புதன். அதிர்ஷ்ட எண்கள் 871, 247, 981, 668, 33, 366. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு.
அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு 5ஆம் பாவத்தில் சந்திரன் கேதுவும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும், 11ஆம் பாவத்தில் ராகுவும், 12ஆம் பாவத்தில் குருவும் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். பூர்வீக சொத்து வழியில் பிரச்சனைகள் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களது பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். பொருளாதார நிலைகளில் ஏற்றமிக்க ஒரு நன்னாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளோ பண வரவுகளோ கிட்டும். உங்களது பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோக இடங்களில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதிக அலைச்சலும் இடமாறுதல்களும் சில விரும்பத்தகாத செயல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். விரய செலவுகள் அதிகம் இருப்பதால் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பூர்வீக சொத்து வழியில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். புத்திரர்கள் வழியில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். உங்களது குடும்ப சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். கணவன் மனைவியருக்குள் அந்யோன்யம் கூடும். திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிட்டும். சொத்து வழியில் செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்வீர்கள். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி, செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 8, 71, 9, 81, 4, 85. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு, வடக்கு. மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு சந்திரன் கேது 4ஆம் பாவத்திலும், சுக்கிரன் செவ்வாய் 8ஆம் பாவத்திலும், ராகு 10ஆம் பாவத்திலும், குரு 11ஆம் பாவத்திலும் இருந்து இன்று உங்களுக்கு பலன்களை வழங்குவார். மிதுன ராசிக்கு 12 குடைய சுக்கிரனும் 6 குடைய செவ்வாயும் 8ஆம் பாவத்தில் இணைந்து விபரீத ராஜயோக பலன்களை உங்களுக்கு வழங்குகிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். தொழில்துறையில் எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். வெளிநாடுகளில் பணிபுரிவோர்கள், வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புடைய தொழில்துறையினருக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. விலை மலிவான பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழில்துறையினருக்கு நன்மைகளும் சிறந்த லாபத்தையும் அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். நன்மையும் தீமையும் கலந்த சம பலன். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் தேவை. பொருளாதார நிலைகளில் மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில்துறையில் அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிபவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தகவல் தொலைத்தொடர்பு துறையினை பயன்படுத்தி வர்த்தகம் புரிபவர்களுக்கு சிறப்பான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது சொத்து பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி, ராகு, புதன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 8, 71,
485, 568, 366. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் கேது 3ஆம் பாவத்திலும், சுக்கிரன் செவ்வாய் 7ஆம் பாவத்திலும், ராகு 9ஆம் பாவத்திலும், குரு 10ஆம் பாவத்திலும் இருந்து இன்று உங்களுக்கு பலன்களை வழங்குகிறார். உங்களது முயற்சிகளில் இருந்த தடைகளை கடந்து சாதனை புரிவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள். சொத்து பூமி வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களது தொழில்துறையில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில்துறைகளில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். திருமண வயதில் உடையவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் ஒரு நல்ல நாள். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளிநாடுகளில் பணிபுரிவோர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளிநாட்டு முயற்சியில் இருப்போருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிட்டும். சொத்து வீடு வாகனம் வழியில் முதலீடுகள் செய்வது நன்மை பயக்கும். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன் செவ்வாய் புதன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 47, 9, 81, 5, 32, 68. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் கேது 2ஆம் பாவத்திலும், சுக்கிரன் செவ்வாய் 6ஆம் பாவத்திலும், ராகு 8ஆம் பாவத்திலும், குரு 9ஆம் பாவத்திலும் இருந்து இன்று உங்களுக்கு பலன்களை வழங்குவார். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும். ராசியை குரு பார்ப்பதால் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும். புத்திரர் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தெய்வ அருள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனைகளும் குடும்பத்தில் வழக்கு விவகாரங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் 6ஆம் பாவத்தில் உள்ள சுக்கிரனும் செவ்வாயும் உங்களது பிரச்சனைகளை விலக்கி நன்மைகளை ஏற்படுத்துவார். உத்தியோகம் தேடுபவருக்கு உத்தியோகம் கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். தொழில்துறையில் உங்களது போட்டியாளர்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த பண வரவுகளும் புதிய தொழில் வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோக இடத்தில் உள்ள சிற்சில பிரச்சனைகளை கடந்து சாதனை புரிவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்யலாம். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு புதன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 3, 66, 5, 32, 68. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு.
கன்னியை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு ராசியில் சந்திரன் கேதுவும், 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும், 7ஆம் பாவத்தில் ராகுவும், 8ஆம் பாவத்தில் குருவும் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். அதிக அலைச்சல், மனச்சோர்வு, மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். போக்குவரத்து வழிகளில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பூர்வீகம் புத்திரர் வழியில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். கணவன் மனைவியருக்குள் விட்டு கொடுத்து செல்வது நன்மை பயக்கும். பொருளாதார விஷயங்களில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும் ஒரு நல்ல நாள். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். சொத்து வழியில் எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாள். திருமண சுபகாரிய விஷயங்களில் கவனமுடன் முடிவெடுக்க வேண்டும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும். உத்தியோக இடங்களில் இருந்த சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பழைய பாக்கிகளை அடைப்பீர்கள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. போக்குவரத்தில் எச்சரிக்கை தேவை. புத்திரர்கள் வழியில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். போக்குவரத்து விஷயங்கள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. சொத்து, வீடு, வாகனம் வழியில் வரவேண்டிய தனவரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி, புதன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 71, 5, 32, 68. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சந்திரன் கேதுவும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும், 6ஆம் பாவத்தில் ராகுவும், 7ஆம் பாவத்தில் குருவும் இருந்து இன்று உங்களுக்கு பலன்களை வழங்குவார். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். திருமண சுபகாரிய விஷயங்கள் முடிவாகும். வீடு, வாகனம், சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வெளியூர், வெளிநாட்டில் எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். வியாபாரிகளுக்கு உங்களது வியாபார பொருள்கள் விற்று தீர்ந்து நல்ல லாபத்தை அடைவீர்கள். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். திருமண வயதுடைய ஆண் பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வீடு, வாகனம், சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பணியிடத்தில் உங்களது செல்வாக்கு உயரும். உங்களுக்கு புரமோஷன் வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் அனுகூலமான பலன்களை அடைவார்கள். விவசாயிகளுக்கு நற்பலன் தரக்கூடிய ஒரு நல்ல நாள். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிற்சில பிரச்சனைகளை கடந்து சாதனை புரிவீர்கள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது உற்பத்தி பொருள்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வீர்கள். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி, செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 8, 71, 9, 81, 4, 85. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு 11ஆம் பாவத்தில் சந்திரன் கேதுவும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும், 5ஆம் பாவத்தில் ராகுவும், 6ஆம் பாவத்தில் குருவும் உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். உங்களது பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். அதிக அலைச்சலும் மன சோர்வும் உடல் பலகீனமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும்.
வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. பூர்வீகம் புத்திரர் வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகத்தில் இருந்த சிற்சில பிரச்சனைகளை கடந்து சாதனை புரிவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாகன தொழில்துறையினர், ஹார்ட்வேர் தொழில்துறையினர், பழைய பொருள்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. உங்களது சொத்து வழி பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தன லாபம் அடையும் ஒரு சிறப்பான நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்வீர்கள். எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், சனி, சந்திரன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 981, 871, 247, 532, 68. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. தனுசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு சந்திரன் கேது 10ஆம் பாவத்திலும், சுக்கிரன் செவ்வாய் 2ஆம் பாவத்திலும், ராகு 4ஆம் பாவத்திலும், குரு 5ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் அதிக போட்டிகளும் எதிர்ப்புகளும் இருப்பினும் போட்டிகளை கடந்து சாதனை புரிவீர்கள். உங்களது தொழில்துறையில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களுக்கு எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பூர்வீகம் புத்திரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தெய்வ அருள் கிட்டும். சொத்து வீடு வாகனம் வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். சிலருக்கு புதிய வீடோ வண்டி வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தகவல் தொலைத்தொடர்பு துறையினை பயன்படுத்தி வர்த்தகம் புரிவோர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேருவார்கள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த தன லாபத்தை அடைவீர்கள். பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். தந்தை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையும் ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை முதலீடுகளை செய்வீர்கள். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சனி, செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 366, 871, 981. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு ராசியில் சுக்கிரன் செவ்வாயும், 9ஆம் பாவத்தில் சந்திரன் கேதுவும், 3ஆம் பாவத்தில் ராகுவும், 4ஆம் பாவத்தில் குருவும் உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு கிட்டும். தெய்வ அருள் கிட்டும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும்.
மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோக இடத்தில் உள்ள சில பிரச்சனைகளை கடந்து சாதனை புரிவீர்கள். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்வீர்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாயும் தன லாபமும் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு வாகனம் சொத்துக்கள் வாங்கும் யோகம் சிலருக்கு கிட்டும். போக்குவரத்து விஷயங்களில் கவனம் தேவைப்படும் நாள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த தன லாபத்தை அடையும் நல்ல நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் அனுகூலமான பலன்களை அடைவார்கள். பூமி சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய், ராகு, சனி. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 4, 85, 8, 71, 53. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு இன்று இரவு 7:01 வரை சந்திராஷ்டமம். 7:01 வரை. எனவே கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உத்தியோக இடங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. இரவு 7:01க்கு மேல் நன்மைகள் செய்வார். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். விவசாயிகள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. பூமி சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. கும்ப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி, புதன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 71, 5, 32, 68. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு கால பைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, மீன ராசிக்கு இன்று இரவு 7:01க்கு மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. அதுவரை நன்மைகளை ஏற்படுத்துவார். மீன ராசிக்கு ராசியில் ராகுவும் 2ஆம் பாவத்தில் குருவும் 7ஆம் பாவத்தில் சந்திரன் கேதுவும் 11ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும் உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். போக்குவரத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். புத்திரர்களின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. இருப்பினும் நட்சத்திராதிபதி செவ்வாய் 11ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று சுக்கிர பகவானுடன் சேர்ந்து உள்ள நிலையில் உங்களுக்கு எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த தனலாபத்தை அடையும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது பொருளாதார தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவலும் எதிர்பார்த்த புதிய தொழில் வாய்ப்புகளும் பண வரவுகளும் கிட்டும் ஒரு சிறந்த நாள். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த நன்மைகளை அடையும் ஒரு நல்ல நாள். உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். போக்குவரத்து விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். உங்களது புத்திரர்களின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும்.
உங்களது வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 3, 66. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு குரு பகவான். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.